வானத்துக்கும் பூமிக்கும் அனுப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். 200 ஆண்டு பழமையான முனீஸ்வரர் ஆலய ஆலமரம் இரண்டாக முறிந்து விழுந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி. அந்த எல்லையில யாரும் உபயம் கொடுத்தா ஏத்துக்கிட மாட்டேன். அருள் வந்து அலறிய முனீஸ்வரன் வானத்துக்கும் பூமிக்கும் நிக்கிறண்டா. ஆக்ரோஷமாக அலறியதால் பதற்றம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை 4 வழிச்சாலையில் அமைந்துள்ள தல்லாக்குளம் ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் ஆலயம். முனீஸ்வரருக்கு பின்புறமாக மக்களை காக்கும் ஆலமரமாக 200 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான அந்த மரம் நள்ளிரவு திடீரென முனீஸ்வரனுக்கு வலதும் இடதுமாக இரண்டாக பிளவுபட்டு முறிந்து விழுந்தது. இதனால் பக்தர்கள் வேதனை அடைந்து இந்த பகுதியை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அந்த முனீஸ்வரன் தான் குலதெய்வம் என்ற நிலையில் இது குறித்து தகவல் அறிந்து வந்து பார்க்கும் பக்தர்கள் வேதனை அடைகின்றனர். குறிப்பாக இந்தியாவிலேயே 4 வழிச்சாலையில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஆலமரம் மதுரை ராமேஸ்வரம் 4 வழிச்சாலை அமைக்கப்பட்ட போது மக்களின் போராட்டத்தால் அந்த ஆலமரத்தை எடுக்காமலேயே 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டது. ஆண்டுதோறும் இந்த கோவிலில் பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் நடக்கும். நேர்த்தி கடன் செலுத்த ஆடுகளை பலியிட்டு அன்னதானமும் வழங்கி சித்திரை பெருவிழா நடத்தி மதுரையில் வீர அழகர் இறங்கும் வைபவம் நடக்கும் போது இந்த முனீஸ்வரர் ஆலயத்தில் நின்றுதான் அந்த சாமி தரிசித்து விட்டு செல்லுமா. ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி வருஷாபிஷேக விழா நடக்க உள்ள நிலையில் 50க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து வரும் நிலையில்தான் நள்ளிரவில் அந்த ஆலமரம் பிளவுபட்டு முறிந்து விழுந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த பக்தர் ஒருவர் வானத்துக்கும் பூமிக்கும் நிற்கிறேண்டா என ஆக்ரோஷமாக அலறி எனக்கு உபயம் கொடுத்தா ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என கூக்குரல் இட்டது அந்த பகுதி பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.